பால் பவனியானது தற்பொழுது விளக்கம்பரை முத்துமாரியம்மன் ஆலயத்திலே மெய்யடியார்களினாலே தங்களுடைய துன்பங்களை பாலிலே ஏற்றி அம்பாளுக்கு ஊற்றி பின்னேறம் எரிக்கப்படுகின்ற தீபத்திலே அனைத்து துன்பங்களும் மக்களுடைய அனைத்து துன்பங்களும் இன்றிலிருந்து ஒளிவதாக மக்கள் சீரும் சிறப்புமாக எமது ஊர் எமது ஆலயம் எமது சுற்றாடு சீரும் சிறப்புமாக மிளிர அம்பாளின் அருளை வேண்டி போமா தம்பி நிற்கிறான். நமது மெய்யடியார்கள் மிக நேர்த்தியாக ஒருவரின் பின் ஒருவராக சிறந்த முறையிலே அவற்றை தங்களுடைய மனக்குறைகளை பாலிலே ஏற்றி அம்பாளுக்கு ஊற்றப்படுகின்ற அந்த பாலின் ஊடாக அவர்களுடைய மன துன்பமானது இன்று தீர இருக்கின்றது. பின்னேறம் ஏற்றப்படுகின்ற அந்த புனிதமான விளக்கிலே அவர்களுடைய அனைத்து துன்பங்களும் இன்று எரிய இருக்கின்றது. அரோஹரா அன்னைவரா சக்திக்கு அரோஹரா அரோஹரா. அவர்களுடைய நடைபவனியானது ஆலயத்தினை சுற்றி தங்களுடைய நேர்த்திகளினை தங்களுடைய துன்பங்களினை பாலிலே ஏற்றி அந்த பாலினை அம்பாளுக்கு ஊற்றுவதனூடாக தங்கள் துன்பங்களை அம்பாளிடம் பாரப்படுத்தி இன்றைய பின்னேறம் ஏற்றப்படுகின்ற அந்த விளக்கிலே அவை அனைத்துமே எரிந்து இன்றிலிருந்து நமது மக்கள் ஒளிமயமான பிரகாசமான ஒரு வாழ்வினை பெற இருக்கின்றார்கள். இவ்வளவு காலமும் அவர்கள் பட்ட துன்பங்கள் இன்றிலிருந்து தீரப்போகின்றது. அவை யாவும் எரியப்பட போகின்றது. அந்த துன்பங்களை அவர்கள் தங்களுடைய நெஞ்சிலே இருக்கக்கூடிய துன்பங்களை பாலிலே ஏற்றி அந்த பாலினை அம்பாளுக்கு ஊற்றுவதனூடாக ஒரு சைவ சமயத்தினுடைய ஒரு மகா உன்னதமான ஒரு தத்துவத்தினை வெளிப்படுத்துவதாக இன்றைய இந்த நிகழ்வு அமைந்திருக்கின்றது.